வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் சாலட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல 40 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சுகர் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்பது ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்பிளை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மாம்பழத்தை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பலாப்பழத்தில் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர்மெலனையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மாதுளம்பழத்தை உதுத்தி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த பிடித்த ஃப்ரூட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா வத்த காய்ச்சின பால் 80 ml எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பாதாம் மில்க் மிக்ஸ் 20 சொட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த சாலடுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உதுத்தி வச்சுருக்க மாதுளம்பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாலட் பண்ணுறதுக்கு பைனாப்பிள் டேஸ்ட் பிடிக்கிறவங்க பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் பப்பாளி கிடச்சிச்சின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இந்த சாலட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பால் நல்லா வத்த காய்ச்சி இருக்கணும். நல்லா திக்கான பாலாக யூஸ் பண்ணிங்கன்னா சாலடோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இந்த சாலடில் ஃபைபர் கண்டென்ட் ரிச்சாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கு. உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைவாக இருக்குது. இந்த சாலடை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. தினமும் காலை உணவாக ஃப்ரூட் சாலடை எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் பழங்களை டயட்டில் சேர்க்கும்போது உடல் எவ்வாறு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறுது அப்படிங்கிறத நாமே உணர முடியும். ஹெல்தியான டேஸ்டான ஃப்ரூட் சாலட் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.